அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அனைத்தையும் காத்து அருளும் முருகப்பெருமான் நெடுங்காலமாக தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அசுரன் சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்து கொண்ட அற்புத நிகழ்வான கந்தர் சஷ்டி திருவிழா இன்று முதல் எல்லா முருகன் ஸ்தலங்களிலும் சிறப்பாய் நடக்க உள்ளது. இந்த 6 தினங்களிலும் முருகன் ஸ்தலங்களை பற்றியும் முருகன் பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். வீரழகாபுரி வாழ்வினு மேலாகவே திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே. அதாவது புகழ்பெற்ற குபேரன் ஊராகிய அழகாபுரியை காட்டிலும் மிகச்சிறந்த லக்ஷ்மி வாசம் செய்யும் சிறுவாபுரி தலத்தின் செல்வமே என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போற்றி பாடியுள்ள தலமான சிறுவாபுரி தான் இன்று நாம் காண இருக்கும் முருகத்தலம். இவ்வூர் சிறுவாபுரி, சின்னம்பேடு, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சிறுவர்கள் லவகுச்சா வந்த இந்த இடம் சிறுவாபுரி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறுவாபுரி சென்னையிலிருந்து சுமார் 30-40 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கின்றனர். சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதுமாம், திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும். ஸ்தலம் பற்றிய புராணங்களை கொஞ்சம் பார்ப்போம். திரேதா யுகத்தில் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார். அப்போது யாக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவிவிட்டார். அந்த குதிரை வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு வர அங்கு வளர்ந்த ராமரின் பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர். இதனை அறிந்த ராமர் உடனே லக்ஷ்மணனை அழைத்து குதிரையை மீட்டு வரச் சொன்னார். குதிரையை மீட்டு போக வந்த லக்ஷ்மணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை. ராமரே நேரில் வந்து சிறுவர்களிடம் நேர்ந்தது. இறுதியாய் லவனும் குச்சனும் தந்தை என்று அறியாது ஸ்ரீராமரிடமே போர் புரிந்து பின்பு பணிந்த தலம் இந்த தலம். சிறு பிள்ளைகள் இங்கு போர் தொடுத்ததால் இத்தலம் சிறுவர் பொற்புரி என அழைக்கப்பட்டது. சிறுவர் அம்பு ஏடு, அதாவது சண்டைக்காக தங்கள் அம்புகளை எடுத்த குழந்தைகள் என்று பொருள்படும்படி சிறுவர்களான லவனும் குச்சனும் அம்புவிட்ட இடம் என்பதால் சிறுவரம்பேடு என்றும் வழங்கப்பட்டது. நாளடைவில் சிறுவாபுரி என்று மருவியது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இளைப்பாரி விட்டு சென்றார் என்றும், இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் மற்ற தேவர்களுக்கு வீடு பேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முருகம்மை என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார். அவர் இங்குள்ள முருகப்பெருமானின் தீவிர பக்தராக வாழ்ந்து வந்தார். இந்த அம்மையார் எப்பொழுதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார். முருகனின் தீவிர பக்தராக இருப்பது பிடிக்காத இவரது கணவர் ஒரு நாள் கோபத்தில் இவரின் கரத்தை துண்டித்து விட்டார். அப்படியொரு நிலையிலும் முருகப்பெருமானையே நினைந்து அவரின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். அவரின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்து வெட்டப்பட்ட கைகள் சுவடே இல்லாமல் அப்படியே உடலுடன் இணைந்தது. இந்த அற்புதம் இந்த தலத்தில் தான் நடந்தது. இதனை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார். சிறுவாபுரி முருகன் கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டதாக உள்ளது. உயரமான கொடிமரம், அதற்கு முன்பாக மரகத பச்சை மயில் வீற்றிருக்கிறது. இதை போன்ற பச்சை மயில் அமைப்பு வேறெங்கும் காண முடியாது. தென்மேற்கு மூலையில் மரகதக்கல்லில் சூரியன் சந்நிதியும் கிழக்கே ராஜகணபதி மரகதக்கல்லில் காட்சியளிக்கும் சந்நிதியும் உள்ளன. மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் அடுத்து வள்ளியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்துடன் காட்சி தருகின்றனர். இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிது. நீண்ட காலம் திருமணம் நடக்காதவர்கள் இந்த சந்நிதியில் வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும். கருவறையில் மூலவர் பாலசுப்பிரமணியர் 4.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் முன்வலக்கரம் அடியவருக்கு அபயமளிக்க, பின்வலக்கரம் ஜெபமாலை ஏந்தி இருக்க, முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி அருள் பாலிக்கிறார். கோவிலின் கருவறையை நோக்கி அருணகிரிநாதர் உருவச்சிலை உள்ளது.
அருணகிரிநாதர் பலமுறை இக்கோவிலுக்கு சென்று பல திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். மற்றும் முனீஸ்வரர் சந்நிதியும் அபிஷேக மண்டபமும் உள்ளது. பைரவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனி சன்னதிகளும் ஈசான்ய மூலையில் நவகிரகங்களும் அமைந்துள்ளன. கோவிலை சுற்றி வரும் வழியில் ஸ்ரீ மரகத விநாயகர் சந்நிதியும் அருகில் ஸ்தல விருட்சமான மகிழம்பூ மரமும் உள்ளன. வீடு, நிலம் வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம். சிறுவாபுரி முருகனை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளாசி வழங்கியுள்ளார். இதை மனப்பூர்வமாக ஏற்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து தங்கள் பிரார்த்தனை நிறைவேறிய மகிழ்வுடனும் நன்றியுடனும் இங்கு வரும் பக்தர்கள் ஏராளம். மேலும் இந்த கோவிலுக்கு 6 செவ்வாய்க்கிழமைகள் வந்து முருகனை மனமுருக வேண்டிக் கொண்டால் திருமணத்தடை, பிள்ளைப்பேறு, ஆரோக்கியம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும். விரும்பியதை வழங்கும் சிறுவாபுரி முருகப்பெருமானை தரிசித்து அவரது அருளினை பெறுவோம். அருணகிரிநாதர் சிறுவாபுரி முருகனை துதித்து பாடியுள்ள திருப்புகழையும் பக்தி பாடலையும் கேட்டு மகிழ்வோம். அண்டர்பதி கொடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடு சங்கரனு மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடு சங்கரனு மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமோ முனிவோரும் மெண்டிசையில் உளப்பேரும் மஞ்சினனு மயனாரும் எதிர்காண மண்டலமோ முனிவோரும் மெண்டிசையில் உளப்பேரும் மஞ்சினனு மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணி மார்ப செம்பொனெழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா தண்டரள மணி மார்ப செம்பொனெழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமோ மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமாளே சந்ததமோ மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமாளே மைந்து மயில் உடனாடி வரவேணும் மைந்து மயில் உடனாடி வரவேணும் வரவேணும் சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியாழ குன்றம் தனியாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கணநாதன் எந்தன் துணையே கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எனக்காக இல்லம் இல்லையே என்றேங்க எழில் வீடு ஐயன் தருவான்
பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாள எண்ணியறியான். தன்னை காண வந்து தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான். தினை காட்டு வள்ளி தனை நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே. நெல்லோடு வாழை நிறைவோடு சூழும் நிலமோங்கும் நல்ல பதியாம். வில்லேந்தும் ராமர் வைதேகி பாலர் வென்றாடி நின்ற இடமாம். பொல்லாத சூரன் புறமோட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமாம். செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. சிறுவாபுரி குமரனே.